மகனே, என் மகளே, திடன்கொள், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உன் கைகளை நெகிழ விடாத. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு பணி செய்கிறேன், கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன், அதுக்கேற்ற பலன் இல்லையே, அதுக்கேற்ற ஒரு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போனீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, நீ சோர்ந்து போகாத. பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்களுடைய கிரியைகளை, தேவன் கொடுத்த வாய்ப்புகளை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் கடைசியில் இவ்வளோதான மார்க் வருது, பிறகு ஏன் படிக்கணும்? சோர்ந்து போகிறீங்களா? சோர்ந்து போகாதுங்க. ஜெபம் பண்ணி படிங்க, ஜெயம் உண்டாகும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து உங்கள் பிஸ்னஸை கவனிங்க, உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நீங்கள் காண்பீங்க. அதான் ஆண்டவர் சொல்லார், உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. அதில் தான் நீங்கள் சோர்ந்து போனீங்க. இவ்வளவு கடினமாக உழைத்தோம், இவ்வளவு பிரயாசப்பட்டும் கடைசியில் எனக்கு எது தானே? ப்ரமோஷன் இல்லை, ஒரு உயர்வு இல்லை, ஒரு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, லாபம் இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் இருக்கிற காரியத்தை பார்த்து சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லார், சோர்ந்து போகாதங்க, கைகளை தளர விடாதங்க, திடன் கொண்டு தொடர்ந்து செய்யுங்க, கட்டாயம் பலனை நீங்கள் காண்பீங்க. ஏன்னா தேவன் உங்களுடைய கிரியைகளை கவனித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ப்ரொமோஷன் தர மாட்டேங்கிறாங்க, சம்பளத்தை ஏற்ற மாட்டேங்கிறாங்க, நன்மையை பார்க்க முடியலன்னு சொன்னாலும் தேவன் உங்களுக்கு பலனை கட்டாயம் காண செய்வார். அதனால் நீங்கள் திடனற்று போகாமல் தொடர்ந்து கிரியை செய்துக்கிட்டே இருங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். சரியா? அப்போ நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நான் இனிமேல் தளர்ந்து போக மாட்டேன், நான் தொடர்ந்து என் கிரியைகளை செய்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் காண்பேன் அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்கிறீங்களா? தகப்பனே, எங்களோட நீங்கள் பேசி இருக்கிறீங்க, நான் இனி தளர்ந்து போக மாட்டேன், நான் தொடர்ந்து செயல்படுவேன், நீங்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்பை எல்லாம் நான் உற்சாகமாக நிறைவேற்றுவேன், என் கிரியைகளுக்குரிய பலன் உண்டுன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, அந்த பலனை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.